வேண்டாம் பாஜக அப்படிங்கிற இந்த தொடர் உரையில குறிப்பாக பாசிச பாஜக என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பை இன்னைக்கு நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மிக சரியானது ஒரு தலைப்பு. ஏன்னு கேட்டா, வேண்டாம் பாஜக அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் சொல்றாங்க. பாஜகவை தவிர, அவங்க அந்த அணியில உள்ளவர்கள் தவிர பெரும்பான்மையான கட்சிகள் மட்டும் இல்ல, எனக்கு தெரிந்து நான் நம்புகின்ற வகையில் இந்திய மக்களுடைய மனநிலையும் அதுதான். ஆனால் இந்த வேண்டாம் பாஜக அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். உதாரணமாக இன்னைக்கு வந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஊழல்களை நம்ம பட்டியலிட்டோம்னு சொன்னா இதுவரைக்கும் உலகத்திலேயே யாரும் செய்திராத அளவுக்கு ஒரு திட்டமிட்ட வகையிலும் அராஜகமான வகையிலும் பல்வேறு ஊழல்கள் வந்து நீங்க நடந்திருக்கு. எனவே ஊழலை ஒழிக்க வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அந்த அந்த தளத்திலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் கூட பாஜக வேண்டாம் என்றுதான் சொல்ல முடியும். அதே போல ஒரு பொதுமக்களுடைய பார்வையில இருந்து பொதுமக்களுடைய வாழ்க்கை நிலை மேல போயிருக்கா இல்ல கீழே போயிருக்கா அப்படின்னு நீங்க மனசாட்சியோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக மேல போயிருக்கு கீழே போயிருக்குங்கிறத தாண்டி பல்வேறு நெருக்கடிகளுக்கு இந்த வாழ்க்கை என்பது ஆளாகி இருக்கு. இந்த 10 ஆண்டுகள்ல வந்து ஒரு மிகப்பெரிய நிம்மதியின்மையை வந்து அனைத்து தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு எதிர்கொள்றாங்க. அதாவது ஒரு சமூகமாக மனிதர்கள் வாழும்போது அந்த நாகரிகமான சமூகம் அடைய அடைய நமக்கு இந்த சமூகத்தினால் கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாலே நம்பிக்கை தான். நான் சொல்ற நம்பிக்கை என்பது மனிதர்களின் இந்த கூட்டு சக்தியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. நாம வந்து ஒரு வளர்ந்த மனித சமூகத்தில் வாழ்கிறோம். நமக்கான பொதுவான அச்சுறுத்தும் சக்திகளை வந்து நம்ம ஒரு கூட்டாக எதிர்த்து வாழ்கிறோம். அதனால நம்ம பயம் இல்லாம இருக்கிறோம். அது அடிப்படையா நான் அதைத்தான் சொல்ல வரேன். பயம் இல்லாமல் இருக்கிறோம். ரொம்ப வந்து நமக்கு வாழ்க்கையை பற்றிய சிக்கல்கள் இல்லை. இது பொதுமக்களுக்கு தேவை. எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் இதைத்தான் வந்து பொதுமக்களுக்கு வந்து என்ஷூர் பண்ணணும், உறுதி செய்து கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த ஒரு அடிப்படையில பார்த்தால் கூட இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்திய பொருளாதாரமும் இந்திய மக்களுடைய வாழ்நிலையும் சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகை அல்ல. இதை பற்றியும் நம்ம விரிவாக பேச முடியும். எனவே பொதுமக்களுடைய வாழ்க்கை தரம் பின்னால் போய் இருக்கிறது. பல்வேறு நெருக்கடிகள் மிகுந்திருக்கிறது இந்த வாழ்க்கை. அப்படிங்கிற அடிப்படையிலும் பாஜக வேண்டாம் என்று நாம் சொல்லலாம். எனவே ஊழலின் அடிப்படையில் சொல்லலாம், பொதுமக்களுடைய வாழ்க்கை அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில், விலைவாசி எப்பவுமே எந்த ஒரு தேர்தலையும் மக்களுக்கு வந்து பெரும்பான்மையான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு உடனடியான விஷயமாக பார்க்கப்படுவது வந்து விலைவாசி. இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும், இந்த 10 ஆண்டுகள்ல நாம பார்க்கக்கூடிய அடிப்படை மளிகை ஜாமான்களா இருந்தாலும் சரி, அல்லது கேஸ் உள்ளிட்ட அந்த துணை பொருட்களாக அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி, எத்தனை மடங்கு இன்னைக்கு வந்து விலையேற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எனவே இந்த அடிப்படையிலும் நாம் வந்து பாஜக அரசு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு நிலைகளில் இருந்து இந்திய மக்கள் இன்று பாஜக வேண்டாம் என்று நினைப்பதற்கு அனைத்து காரணிகளும் அனைத்து சூழல்களும் இன்று நிலவி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, பாசிச பாஜக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பாசிச பாஜக அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம், அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத இன்று நாம இந்த அரங்கத்துல நாம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப வந்து இத்தாலியினுடைய வரலாற்றுக்குள்ளாரையோ ஜெர்மன் வரலாற்றுக்குள்ளாரையோ அல்லது யூத மக்களுக்கு என்ன நடந்தது, அதன் பிறகு உலக போர்களில் என்ன நடந்தது, எப்படி பாசிசம் என்கின்ற சொல் பிறந்தது என்கின்ற ஆய்வுக்குள் நான் முழுமையாக போக
முடியாது. ஏன்னா நமக்கு நேரம்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கு. நம்முடைய டார்கெட் வந்து இன்னைக்கு பாஜகவை பற்றி பேசுவது. எனவே நாம் இந்த வரலாற்று செய்திகளுக்குள் அதிகம் போக வேண்டாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முசோலினி, ஹிட்லர் இவர்களுடைய ஒரு அராஜகமான நடவடிக்கைகளை ஒட்டி இந்த சொல்லாடல் அப்படிங்கிறது உலக வரலாற்றில் புழக்கத்துக்கு வந்திருக்கிறது. இன்று வரை அது ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய சொல்லாக இருந்து வருகிறது. நாம சுருக்கமாக இப்ப சில விஷயங்களை பார்த்துக்குவோம். பாசிசம் அப்படிங்கிறத அடிப்படையா ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். எப்போ வந்து நம்ம வந்து பாசிஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம், மாற்று தரப்பை சகித்து கொள்ளுகின்ற தன்மை இருக்காது. அதாவது நம்ம நம்ம வாழ்கின்ற சமூகமே நம் மனித இன வளர்ச்சியே கருத்துக்களால் ஆனது. அப்போ ஒரு கருத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று தரப்பையும் அது அனுமதிக்க கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் பாசிசத்துக்கு நேர் எதிரான சொல்லாடலாக நாம வந்து டெமோக்ரஸியை பார்க்கிறோம். அதற்கான நேர் எதிரான ஒரு சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம வந்து ஜனநாயகம்னு சொல்றோம். அந்த சொல்லையும் வந்து நாம என்ன குறிப்பாக இப்போதைக்கு நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாறுபடுவதற்கான வாய்ப்பு, ஒரு ஒரு எதிர்குறலுக்கான இடம், ஸ்பேஸ், அதை அனுமதிக்கின்ற ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிறது தான் நாம பொதுவாக ஒரு நல்ல ஆட்சியாளர் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரை அவங்களுடைய பாலிசியே வந்து எலிமினேட் பண்றதுல இருக்கிறாங்க. அவங்க இப்ப கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுல வந்து அவங்க சமூகத்தை எப்படி என்னவாக மாற்ற விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது. அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. 1925 இந்த RSS இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. எனக்கு இதற்கு முன்னால் பேசிய நம்முடைய கவிஞர் கலிப்பகுன்றன் ஐயாலாம் பேசியிருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து RSS இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார், அவர்கள் எப்படி ஒரே இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், இன்று வரை அதன் தலைவர்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்து வருபவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய உண்மையான உட்கிடக்கை என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து ஏற்கனவே இருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து நான் சில விஷயங்களை வைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. முதல்ல அந்த கனவை இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த கனவு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து எப்படி வந்து கிறிஸ்துவ நாடுகள் அப்படின்னு இருக்குதோ, எப்படி வந்து இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு இருக்குதோ, அதே போன்று ஒரு மதவாத நாடாக இந்தியா இருக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய முதல் கனவு. அதாவது இது வந்து இந்த உலகத்திலே இது இந்துக்களுக்கான நாடு, இது வந்து இந்து மக்களுக்கான நாடு அப்படிங்கிறது தான் அவர்கள் முதலாவதாக வைக்கக்கூடிய வாதம். இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு வாதத்தை தான் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை நோக்கி அவர்கள் வைக்கிறார்கள். எல்லா மதத்துக்கும் ஒரு நாடு இருக்கும் பொழுது இந்த நாட்டின் இந்து மதத்துக்கு ஒரு நாடு வேண்டாமா அப்படிங்கிறது அவர்கள் பெரும்பான்மையாக நேரடியாக மட்டும் இல்ல, இந்த அண்டர் கிரவுண்ட் ப்ராபகண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பாக சிறு சிறு குழுக்களாக அவர்கள் மக்களை திரட்டும் போது, நீங்க வந்து அவங்க வந்து இப்ப மோடி நமக்கு வெளியே தெரிகிற ஒரு பிம்பம் மட்டும்தான். அவர்கள் பொது மேடைகள்ல பேசுறத மட்டும் நாம கணக்குல எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் மிக முக்கியமாக சிறு சிறு குழுக்களிடையே நாடு முழுக்க அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது இது வந்து இந்து மத நாடாக இருக்க வேண்டும். இந்த நாடு வந்து அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு சொல் அவர்களுக்கு உகந்த சொல்லாக இல்லை. மதச்சார்பற்ற அப்படிங்கிற சொல்லுக்கு உகந்ததாக இந்தியா வரலாற்றில் இருந்திருக்கிறதா, மதச்சார்பற்ற தன்மை என்றால் என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரியாரிஸ்டாக நமக்கு இன்னும் கூட விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனா அந்த விமர்சனத்துக்கு இந்த மேடையில் இப்போது நான் போக போவதில்லை. குறைந்தபட்சம் மதச்சார்பின்மை, சோசியலிசம் என்கின்ற 2 வார்த்தைகள் நமக்கு அரசியல் சட்டத்திலேயே இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால்
அந்த 2 வார்த்தைகள் அவர்களுக்கு முதலில் உறுத்தலாக இருக்கின்றன. இதை எடுக்கணும், இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் விஷயம். இது இந்துக்களுக்கான நாடு. அப்போ இது இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிறப்ப அவங்க யாரையெல்லாம் எதிரணியில, பாசிசத்துக்கு ரொம்ப முக்கியமானது எதிரிகள். ஏன்னு கேட்டா அந்த அவங்க எதிரிகளை தான் டார்கெட் பண்றாங்க. எதிரிகளை தயவு தாட்சண்யமே இல்லாமல் அழித்தொழிப்பது அப்படிங்கிறது தான் பாசிசத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான கூறு. அப்படி பார்க்கும் பொழுது இங்கு அவர்கள் யாரை தோழருக்கு அழைப்பு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏஎம் யோகேஷ் அவங்க சிறப்புரை முடிந்த பிறகு தோழர் கேள்வி பதில் ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு மைக்கில் கொடுப்பேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, முன்னாடி நான் பேசிட்டேன். ஓகே தோழர், இனிப்புல இணைஞ்சிருக்கீங்க, பேசுங்க தோழர் தொடர்ந்து. இல்லை, தாராளமாக கேள்வி பதில் இருக்கலாம். நான் சுருக்கமாக நான் சொல்ல வர்ற சில விஷயங்களை நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாம கேள்வி பதிலுக்குள்ளார நாம போகலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே மதவாத நாடாக இதை மாற்றுவது அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு டார்கெட் யாரு, அவங்களுடைய தாக்குதல் இலக்கு யாருங்கிறப்ப அவங்க இஸ்லாமியர்களை பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பற்றி அவர்கள் அதிகமாக பேசவில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய நேச அணியில் கிடையாது. வேணா ஏன் அவங்க பேசுவதற்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, கிறிஸ்டியன் கண்ட்ரிஸோட ஒரு இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் குளோபலா உலக அளவிலே கிறிஸ்துவ நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் வல்லாண்மை அப்படிங்கிறது பற்றிய ஒரு அச்சம்தான் அவர்களை கிறிஸ்துவ மதத்தை பற்றி அதிகம் பேச விடாமல் தடுக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கிறிஸ்துவர்களும் கண்டிப்பாக அவர்களுடைய நேச அணி கிடையாது, அவர்கள் எதிரணி தான். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் மிக முக்கியமான எதிரிகளாக நினைப்பது கம்யூனிஸ்டுகள். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஏனென்று கேட்டால் கம்யூனிஸ்டுகளை அவர்கள் எதிர்ப்பது என்பதை தாண்டி அவர்களால் கம்யூனிஸ்டுகளை கூட ஜீரணித்துக் கொள்ள அவர்களால் முடியலாம், ஒருவேளை முடியலாம். கண்டிப்பா கம்யூனிஸ்ட் தத்துவத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் திராவிட இயக்கத்தை அவர்களால் ஏன் ஜீரணிக்கவே முடியாது என்று கேட்டால், அடிப்படையில் RSS என்கின்ற அமைப்பே அவர்கள் இந்து மதம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, இந்த இந்து மதம் என்பதை அவர்கள் ஆரிய மதமாகத்தான் பார்க்கிறார்கள். உங்களுக்கு அதனாலதான் இந்தியா அப்படிங்கிற பேரை கூட அவங்க பாரத் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு அந்த நினைக்கின்ற அந்த நினைப்பிலே இருந்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இது ஆரிய தேசம், ஆரிய வர்த்தமானம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தத்துவமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் இப்போ முஸ்லீம்கள்ட்ட இருக்கிறது, கிறிஸ்டின்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு செக்ஷனான, அவங்க வேற செக்ஷன் நம்ம வேற செக்ஷன் அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் தான். பட் ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் அவங்களுக்கு யார் யார் கூட இருக்குன்னா கம்யூனிஸ்ட் கூட இருக்கு, திராவிட இயக்கத்தோட இருக்கு. ஏன்னு கேட்டா கம்யூனிஸ்டுகளையும் தாண்டி நேரடியாக ஆரிய தலைமை என்பதற்கான ஒரு வரலாற்று ரீதியான எதிர்ச்சொல்லாக எது இருக்கிறது என்று சொன்னால் திராவிடம் என்கின்ற சொல்லி இருக்கிறது. நீங்க இப்ப பெரியார் ஏன் தமிழ்ங்கிற வார்த்தையை முன்னிறுத்தல, திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முன்னிறுத்தினார் அப்படிங்கிற கேள்வி நிறைய இடங்கள்ல வரும்போதெல்லாம் பெரியார் மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கு நம்மை எதிர்ப்பவர்கள் யார், நம்மை என்றால் நான் என்றால் யார், சமத்துவத்துக்கானவர்கள். மக்கள் சமம் என்று சம வாய்ப்புகளோடு வாழ வேண்டும், சமமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாக அதை வரையறுப்பது என்று சொன்னால் மக்களுக்கு சம வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். 2 விஷயம், ஒண்ணு சம வாய்ப்புகள் தரப்பட வேண்டும், அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு சமூகம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஆரிய கொள்கையாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்?
அடிப்படையிலேயே பிறப்பால் மனிதர்கள் சமம் அப்படிங்கிற கோட்பாடே அவங்கள்ட்ட இல்லை. அதற்கு மாறாக அவர்களிடம் வர்ணாசிரமம் அப்படிங்கிற சொல் இருக்கிறது. இப்ப அவங்க வர்ணாசிரமம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு ஒரு போர்வையாகத்தான் சனாதனம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. சரி, நான் அதை விட்டுருங்க, அது கூட அப்புறம் பேசிக்கலாம், அது ரொம்ப இப்ப முக்கியம் இல்லை. நேரடியாக நமக்கு தெரியும் ஆரியம் என்றால் என்ன அப்படின்னா, அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை ஒரு தத்துவமாக, ஆட்சி முறையாக, சட்டமாக, மனு தர்மத்தின் மூலமாக ஆட்சி, அதாவது அரசர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டமாக ஆக்கிய ஒரு தத்துவம் தான் ஆரிய தத்துவம். அப்போ அதற்கு நேர் எதிரான தத்துவம் என்று சொன்னால் திராவிட தத்துவத்தை தான் நாம் சொல்ல முடியும். நான் எங்க இதையெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு பாசிசம் என்பது தனக்கு எதிரிகளை தீர்மானிக்கிறது, வரையறுக்கிறது. அப்படி வரையறுக்கப்பட்ட எதிரிகளாக பாஜகவின் பாசிச அல்லது ஆரியத்தினுடைய பாசிச அல்லது RSSனுடைய பாசிச கருத்துகளுக்கு யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதைத்தான் நான் இந்த எதிரிகள் பட்டியல்ல யாரெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொன்னேன். எனவே இவர்களுக்கு எதிரான ஓர் ஆட்சியைத்தான் அவர்கள் இது இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்ல முடியும். அந்த இதை நோக்கிதான் அவர்கள் கொண்டு செல்கிறார், இந்த நாட்டை வந்து கொண்டு செல்கிறார்கள். அதற்கான அடையாளங்களை தான் நம்ம எல்லா இதுலையும் பார்க்கின்றோம். இப்போ அவர்கள் ரெண்டாவது இன்னொன்னு நிர்தாட்சண்யமாகனு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதாவது எந்த விதமான கன்சிடரேஷனும் அவர்கள் வந்து மாற்று கருத்துகளுக்கோ ஒரு அழுகுறலுக்கோ கூட தரமாட்டாங்க. 2 உச்சபட்ச உதாரணங்களை நம்ம சொல்லணும்னு சொன்னாங்க. அவர்கள் முதலாவதாக அமுல்படுத்திய அந்த டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுல வந்து சில காட்சிகளை நான் வந்து நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது ரொம்ப சாதாரணமான மக்கள், இந்த இவங்க எதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொன்னாங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக, கள்ளச்சந்தையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல அதை கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நான் விரிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையில அது அவர்கள் கட்சிக்கு பணம் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான். ஆனா அதற்காக அவங்களுடைய டார்கெட் எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சிகள் அவர்களுடைய பணத்தை வந்து எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனா அதற்காக நீங்க யாரு கஷ்டப்பட்டா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, விளிம்பு நிலை மக்களும் நடுத்தர மக்களும். அதாவது வெயில்ல அந்த வங்கியில போய் அந்த பணத்தை மாத்துறதுக்காக ரொம்ப கொடுமைங்க. நம்ம அதாவது அவங்க வந்து பார்த்து சேர்த்த பணம், கடுமையான உழைப்புக்கு பின்னாடி சேர்த்த பணம். இன்னைக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துல நம்ம பாக்குறோம் பணம் எப்படி வாரி இறைக்கப்பட்டது அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த அவங்க கையில இருக்கிற ஒரு 2000, 1000, 4000, 5000ங்கிற பணம்லாம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பணம் அப்படின்ட்டு. அந்த பணத்தை அவங்க எடுக்கிறதுக்காக அல்லது மாத்துறதுக்காக, செல்லத்தக்கதாக ஆக்குவதற்காக வெயில்ல நின்னதுல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்து போனார்கள். இது வந்து நமக்கு சொல்லப்பட்ட கணக்கு தான். உண்மையில எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு பெரிய கொடுமை இல்லையா? அதாவது ஒரு திடீர்னு புயல் வருது, வெள்ளம் வருது, இயற்கை சீற்றம் வருது, அல்லது ஒரு பெரிய நோய் வருது, அதுல வந்து மக்கள் இறக்குறாங்க. போர் வருது, அதுல மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனா ஒரு அரசினுடைய ஒரு தவறான அறிவிப்புனால சாதாரண ஏழை எளிய மக்கள் வெயில்ல நின்று சுருண்டு விழுந்து இறந்தாங்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒரு கருணையற்ற அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கு. அதே காலகட்டத்தில் டெல்லியில இருந்து இந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து அந்த சூழல்ல இந்த கொரோனா காலகட்டம், கொரோனா காலகட்டத்துல நடந்து வந்து இறந்தாங்க. மக்கள் எப்படியெல்லாம் இந்த மண்ணில் இறந்துருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து உலகத்தில் வேறு எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிடையாது. இப்ப நீங்க புயல்ல இத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க உலகம் முழுக்க அதுக்கு வந்து அதே மாதிரியான கேசஸ் இருக்கும்.
நோயில இறந்திருக்கலாம், இல்ல வறுமையில இருக்கிறது கூட பல்வேறு நாடுகள்ல உதாரணங்கள் இருக்கும். ஆனா ஒரு 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 வலிமையான மத்திய அரசு இருக்கு. அப்போ அந்த மத்திய அரசின் தலைநகரத்துல இருந்து மக்கள் வந்து மூவ் ஆகி வர்றாங்க. அவங்களுக்கு இடையில இடையில ஒரு தண்ணி பந்தல் வச்சிருந்தா கூட செத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளவு பேர் மரணம் அடைந்தார்கள். அதே போல உங்களுக்கு மணிப்பூர்ல வந்து நடந்த பொழுது, அந்த கலவரங்கள் நடந்த பொழுது, அந்த 2 பெண்கள், அதாவது அது நடந்தது வெறும் 2 பெண்களாக இருக்கலாம். ஆனா அந்த முறை இருக்கு பாருங்க. அப்போ இது ஒரு நாடா? சரி, அப்படி நடந்தது. அந்த நடந்ததுக்கான ரியாக்ஷன் என்ன? அரசு என்ன மாதிரியான ஒரு பதில் நடவடிக்கையை அல்லது ஒரு ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு சம்பவம் நடந்த உடனே ஒரு ஆட்சியாளர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் எவ்வளவு மோசமானதாக இருந்தது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இவர்களுடைய அந்த குணாதிசயம், இவங்களால எவ்வளவு தூரம் கருணை இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்களாக நான் சொல்ல வரேன். இவ்வளவு ஒரு ஒரு கொடூரமான ஒரு தன்மை, இதுவும் நாம பாசிசத்துக்கு உரிய ஒரு தன்மையாக நாம் பார்க்கின்றோம். இதை தாண்டி இதை ஒரு மதவாத நாடாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்து வருகின்ற அந்த நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க. இப்ப உதாரணமாக மிகப்பெரிய உச்சபட்ச உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பரவலாக ஒரு விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு வந்து ஒரு பெயர் மாற்றம், அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இந்தியாவை வந்து பாரத்னு அவங்க மாத்தணும்னு சொல்றதுங்கிறது, அது அது ஆஃப்டர் ஆல் ஒரு பேர் கிடையாது. அதுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை எண்ணிப்பாங்க அந்த பேர்கள். அதே போல மக்கள் புழங்கக்கூடிய அனைத்து பொது நிறுவனங்கள், பொது யூட்டிலிட்டிஸ், உதாரணமா ட்ரெயின், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொதிகை அல்லது வந்து முத்துநகர், வைகை, பாண்டியன், பல்லவன், இதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து என்ன வந்துட்டு இருக்குன்னா தேஜஸ், வந்தே பாரத், இந்த பெயர்கள் இருக்குல்ல. அதே மாதிரி மத்திய அரசின் விடுமுறை நாட்கள் எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு நீங்க வந்து வேற பெயர் தான், அது எதுவுமே வாயில நுழையாது. அந்த மாதிரியான ஒரு சான்ஸ்கிரிட்டைசேஷன் அல்லது இந்தி மயமாக்கல் தான் அந்த இருக்கு. அதாவது அவர்கள் கட்ட விரும்புகின்ற ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை தேசம், இந்த ஒற்றை அப்படிங்கிற சொல்லுக்குள்ளாரதான் நாம வந்து பாஜகவினுடைய பாசிசத்தை வந்து நம்ம முழுமையாக பார்க்கிறோம். இதுதான் அவர்களுடைய கோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு அயோத்தியில நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அயோத்தியில வந்து இன்னைக்கு அந்த கோயிலை அவங்க கட்டிட்டாங்க இல்லையா? ஆனா அது எவ்வளவு ஒரு பெரிய அநீதி. உலகத்துல சமகாலத்துல இன்னொரு உதாரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலக போராக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் போர்ல கூட அங்க ஒரு அதற்கான ஒரு போராட்டம் தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பிரச்சனைய அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதை வந்து பட்டவர்த்தனமாக ஒரு இருந்த கட்டடத்தை இடிச்சு இந்த நாட்டின் மிகப்பெரிய உச்சபட்ச நீதிமன்றங்கள் அதை வந்து சரின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா உலகத்தினுடைய எழுதப்பட்ட அரசியல் சட்டங்கள்ல மிக பெரிய சட்டம் நம்முடைய. அவ்வளவு சட்டப்பிரிவுகள் உள்ள ஒரு சட்ட புஸ்தகத்தை கையில வச்சுக்கிட்டு அதை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள், அதற்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆமா, அங்கதான் ராமன் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ராமர் கோயில் உள்ளுக்குள்ளார இருக்கு. எத்தனை பொய்களை அவர்கள் பூசாமல் சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனா சீதையோட சமையலறை என்று சொன்னார்கள். சீதையோட சமையலறை, குளிக்கிற அவ விளையாடின இடம். இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா குழந்தை ராமர் அங்க இருக்கிறார். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, ராமாயணத்துல குழந்தை ராமர்னு ஒரு கேரக்டரே கிடையாது. ராமாயணத்துல குழந்தை ராமர் இதுல கிருஷ்ணனுக்காவது குழந்தை பருவம் இருக்கிறது. அதாவது புராணப்படி அவருக்கு ஒரு குழந்தை பருவம் இருக்கிறது. ஆனா ராமாயணத்துல வந்து ராமருக்கு குழந்தை பருவமே கிடையாது.
ஆனால் இன்னைக்கு அவர்கள் கட்டி இருக்கிற கோயில் வந்து குழந்தை ராமருக்கான கோயில் தான். கோர்ட்ல கேஸ் போட்டதே குழந்தை ராமர் தான். ஒரு பெட்டிஷனர், ராமர் வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு பெட்டிஷனர், ஒரு கோர்ட்ல அவர் கேஸ் போடுறார். இதெல்லாம் வேறு எங்கேயாவது சமகாலத்தில் பிற நாடுகளில் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இன்னொரு நாட்டுல ஒரு குரூப் செய்யணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து அதற்கு வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய வன்முறையின் வாயிலாகத்தான் இதை செய்ய முடியும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை அவங்க கையில எடுத்துக்கிட்டு அதை அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நீதிசார் அமைப்புகளை பயன்படுத்தியே அவர்களால் இதை செய்ய முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து சிஏஏ கொண்டு வராங்க, குடியுரிமை சட்டம். இதுவும் வந்து நம்ம ரொம்ப வந்து அதாவது நீங்க வந்து ஜெர்மனியினுடைய சுடு உலைகளை மனித இனம் வந்து மறக்கல. இன்னைக்கு கூட ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த சுடு உலைகள்ல போய் நின்று அழுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அந்த கொடுமையை வந்து நம்மளால வந்து விவரிக்கவே முடியாது. நமக்கு நினைச்சு பார்த்தா கூட நடுங்கும் உடம்பெல்லாம். ஆனால் அந்த சுடு உலைகளுக்கு முன்னால் உள்ள அந்த கருத்தோட்டம் என்ன அல்லது வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, அங்கு எரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே போகணும் இல்லையா? அப்படித்தானே அந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு இங்கு அப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த நாட்டின் குடிமக்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த கேள்விங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு புரியல. இதுல இன்னொரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது. இது வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம மக்கள் நான் சொல்றது வந்து பெரும்பான்மையான இந்த நாட்டின் பெரும்பான்மையான இஸ்லாமியர் அல்லாத மக்களை நான் சொல்றேன். இஸ்லாமியர் தவிர்த்த நம்முடைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து அவங்க பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு அறியாமை வேற எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த சட்டத்தில் அவங்க கொண்டு வர்ற பிரச்சனை என்னன்னா, அவங்க இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சட்டம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் 5 வருஷமா கிடப்புல போட்டிருந்தத இன்னைக்கு தங்களுடைய பீரியட் முடிய போற நேரத்துல, இந்த ஆட்சிக்கான நேரம் முடிய போற நேரத்துல அவங்க வந்து அதை அவசரமாக சட்டமாக்கி இருக்கிறார்கள். இதன்படி நாளைக்கு இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவசரமா, இதன்படி வந்து நாங்க இந்த சட்டத்தை எதுக்கு பயன்படுத்த போறோம்னு சொன்னா, புதிதாக குடியுரிமை கொடுப்பதற்குன்னு சொல்றாங்க. அது பாகிஸ்தான்ல இருந்தோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளை அவங்க சொல்லி அங்கிருந்து இந்திய மக்கள் அங்க போயிட்டு திரும்பி வர்றவங்களுக்கு நாங்க வந்து குடியுரிமை கொடுக்குறோம், இந்த சட்டத்தை வச்சு யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது இது ஒரு இது சொல்லுவாங்க, ஒருத்தன் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே அதை எப்பவோ பண்ண போறான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரி திருப்பி இதனால யாருடைய குடியுரிமையும் நான் பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதனுடைய உண்மையான பொருள் என்ன? அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் அப்படி ஒரு சொல்ல இந்திய வரலாற்றுல நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த சொல்ல இந்த மக்கள் சந்திச்சிருக்காங்களா? இந்த நாட்டில் குடியுரிமை யாருக்கு இருக்கிறது, இந்த நாட்டின் குடிமக்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுந்திருக்கா? இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். நான் இந்த கூட்டம் தொடங்குற முதல் இதுல நான் சொன்னேன், அதாவது இங்க வந்து ஒரு அமைதியின்மை வந்திருக்கு வாழ்க்கையில. அது நம்ம பொருளாதார ரீதியாக மேல போயிருக்கோம் கீழே போயிருக்கோங்கிறத தாண்டி எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய அச்சம், ஒரு இன்செக்யூரிட்டி. அதுதான் வந்து பாசிசத்தோட ஒரு பெரிய விளைவு. இன்னைக்கு நாளைக்கு என்ன சொல்றாங்க, நீ இந்த நாட்டில் நீ இந்த நாட்டில் பாரம்பரியமாக இருக்கிற ஆள்னா உனக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கணுங்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்டுங்கிறதே இந்த நாட்டின் பெரும்பான்மையான நடுத்தர வர்க்கத்து மக்களை கூட சேர்த்துக்கலாம். நீங்க டாக்குமெண்ட் அப்படிங்கிறதே ரொம்ப ரீசெண்டா தான் வந்து எல்லாருக்கும் வந்து
ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நான் இந்த நாட்டுல வாழணும்னா எனக்கு ஒரு பேன் கார்டு இருக்கணும், எனக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும். இந்த ஆதார் கார்டு அதையும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆதார் கார்டை பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு ஒரு சாதாரண ஒரு ஒரு பேங்க் இல்லைங்க, ஒரு டெலிபோன் நிறுவனம் கூட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை இந்த நாட்டுல மதிக்கல. ஆதார் கார்டை வந்து இன்சிஸ்ட் பண்றது இல்லீகல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு ஒரு நிறுவனமும் அதை கணக்குல எடுத்துக்கிறது. அப்போ மிக நீண்ட காலம், ரொம்ப இதெல்லாம் அண்மை காலத்து விஷயங்கள். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரத்துல உனக்கு ஒரு பேன் கார்டு இல்லைன்னா நீ உனக்கு நாடு இல்லை, ஒரு ஆதார் இல்லைன்னா உனக்கு ஒரு நாடு இல்லை. உன் பேர்ல ஏதோ ஒரு சொத்து பத்திரமோ என்னவோ ஒண்ணு இருந்திருக்கணும், உங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அல்லது யாருக்கோ, இல்லைன்னா நீ இந்த நாட்டுல இருந்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இப்படியெல்லாம் கேள்விகள் இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களை நோக்கி வருமே. ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தாக முடியும், அது எவ்வளவு பெரிய மக்களை வந்து ஒரு நடுத்தருவுக்கு கூட்டி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேர்ல காஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். பாசிசத்தினுடைய ஒரு உச்சபட்ச கொடூரங்கள் அரங்கேறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு சிலரை நாடற்றவர்னு அறிவிப்பீங்கன்னு சொன்னா அவங்களுக்காக முகாம் அமைப்பீங்க. அந்த முகாம்கள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே உலகத்தில் அமைக்கப்பட்ட முகாம்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அப்ப இனி எப்படி இருக்கும்? நீங்க ஒரு, அதாவது மணிப்பூர்ல வந்து அந்த லேண்ட வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அந்த மக்களை வந்து துன்பப்படுறத நீங்க நீங்க எவ்வளவு எளிதாக அனுமதித்தீர்கள்? என்ன நடந்ததாங்க, இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு, அதாவது ஒரு பூர்வீகமாக அந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்த இந்த நாட்டில் முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, முகாம் என்று அமைத்து நாளைக்கு மக்கள் அங்கு தங்க வைக்கப்படுவார்களே, ஆனால் அங்கு என்ன நடக்கும், என்னவெல்லாம் நடக்கும்? இதுதான் நாம, அதாவது ஒரு ஒரு ஆட்சியை வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிற நேரங்களில் வெறும் அரசியல் காரணங்களுக்காக நம்ம 1000 சொல்லியிருக்கலாம். எதிர்கட்சியினரோட நாம உட்கார்ந்து சொல்லிட்டு ஒரே சாப்பாட்டை கூட வந்து நாம வந்து பகிர்ந்து சாப்பிட்டு கொள்ள நம்மளால முடியும். நாம எதிர்க்கின்ற இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் எதிராக இருந்தால் கூட தொண்டர்கள் ஒன்றாக புழங்குறதுக்கு அதுல ஒண்ணுமே வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரியான கொள்கை உள்ள ஒரு கட்சி, அதனுடைய ஆட்சி என்பது நமக்கு என்ன மாதிரியான புதுவிதமான, இதுவரை இந்திய வரலாற்றில் நாம் சந்தித்திராத சிக்கல்கள் என்னவெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் நாம் பதட்டத்தோடு எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனாலதான் நாம இந்த தேர்தலை வந்து ஒரு பதட்டத்தோடு சந்திக்கிறோம். இது பிற தேர்தல்கள் மாதிரி இல்லை. அதற்கு காரணம் இந்த பதட்டம் தான். என்ன நடக்க போகிறது என்கின்ற ஒரு பெரிய பதட்டத்தை, அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் இதை உணர்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பயம்ங்கிறது எல்லாருக்கும் வந்து மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக விளக்கக்கூடியதாக இருக்கும்னு இல்லை. இனம் புரியாத ஒரு பயம் கூட ஒரு பொதுமக்களை தாக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு என்பது இந்த ஆட்சிகளில், இந்த 2 டேர்ம்ஸ் 2 டேர்ம் 10 ஆண்டு கால ஆட்சியில வந்து இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், நீங்க இங்கு விதிக்கக்கூடிய அபராதங்கள், நீங்க வந்து அவங்க கார்பரேட்டர்களுடைய நண்பனாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா சுதேசி பொருளாதாரத்தை பத்தி இவங்கதான் நிறைய பேசினாங்க. ஆனா அதுக்கு எதிரான கொள்கைய இவங்கதான் அமுல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து we are fetching more FDIங்கிறாங்க. அப்ப நீ பேசுற சுதேசி பொருளாதாரம் என்ன ஆச்சு? பாசிசத்தோட கேரக்டர்ல சுதேசி பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கு. ஆனால் இவர்களிடம் அது இல்லை. ஏன்னு கேட்டா அது சாத்தியமும் இல்லை. இன்னைக்கு வந்து சுதேசி பொருளாதாரம் சாத்தியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் உள்ளூர் பொருளாதார அந்த ஆற்றல்களை தக்க வைப்பதற்கும் காப்பதற்கும் ஒரு அரசு முயல வேண்டும். ஆனால் அதுக்கு நேர்மாறான விஷயங்கள் நடக்குது. ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப், செட்டப் எல்லாம் வந்து எவ்வளவு சக்சஸ் ஆகிருக்கு சொல்ல சொல்லுங்க. ஏன் மேக் இன் இந்தியா
என்ன நடந்திருக்கு? எந்த மேனுஃபேக்சரிங்ல வந்து நீங்க இந்தியாவை தூக்கி நிறுத்தி இருக்கீங்க? எதுல வந்து இந்தியா முன்னணியில இன்னைக்கு வந்து காமிச்சிருக்கு இந்த 10 வருஷத்துல? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? எனவே ஏன்னு கேட்டா இவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு வகையில இந்த ஆரம்ப கால பாசிஸ்ட் கேரக்டர்ல இருந்து மாறுபட்ட ஒரு கேரக்டர் இவங்கள்ட்ட ஒரு புரோக்கர் கேரக்டர் இருக்கு. அதுதான் இன்னைக்கு அம்பானி அதானி போன்ற பெரிய பொருளாதார முதலைகளுக்கு இவங்க இந்த நாட்டின் பணத்தை கைமாற்றி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த நாட்டின் வெகு மக்கள்கிட்ட இருந்து எடுத்து கைமாற்றி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது நான் அரசியல் காரணங்கள் சொல்றேன். இன்னொரு புறம் நாம தமிழகத்தில் இருந்து இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு பாசிச அரசு அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு மாநில அரசு சுயேட்சையாக இருப்பது என்பதையே அவர்கள் ஜீரணிக்கலைங்கிறத அவர்களுடைய ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. RN ரவி நிறைய பேர் ஒரு சராசரியா பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய நடவடிக்கைகள் பரிகசிக்கத்தக்கவையாக கூட இருக்கின்றன. ஆனாலும் அவர் மீண்டும் மீண்டும் அவருடைய கேரக்டர் மாறல, அவருடைய நடவடிக்கை மாறல, அவர் அணுகுகின்ற முறை மாறல. ஏன்னு கேட்டா அவர் RN ரவிங்கிறவர் ஒரு தனி பர்சனாலிட்டி கிடையாது. அவர் பாஜக அரசினுடைய ஒரு திட்டம், செயல் திட்டம். ஒரு மனிதராக நம்ம பார்க்க முடியாது. அவங்கள ஒரு பிளானா தான், ஆக்ஷன் பிளானா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னு கேட்டா அவர்களுக்கு மாநிலங்களை ஒடுக்குவது என்பது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நாடு வேணும். உலக அரங்கத்தில் ஒற்றை நாடாக அது வேணும். எப்பெல்லாம் ஒரு பெரிய நிலப்பரப்பில் ஒரு ஏகாதிபத்தியம் அல்லது சர்வாதிகாரம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள துடிக்கிறதோ அப்போதெல்லாம் அது ஒரே மதத்தை தேடும், ஒரே மொழியை தேடும். இன்னும் சொல்ல போனா பல்வேறு கடவுள்கள் நிறைந்திருந்த இந்த உலகத்தில் ஒரே கடவுள்கள் உருவானதே இந்த அடிப்படையில தான். பேரரசுகள் தோன்றின, ஒரே கடவுள்கள் தோன்றினார்கள். இல்லைன்னா கடவுள்கள் பலவாக தான் இருந்தார்கள். இங்கு அவர்கள் இந்த ஒரே கடவுள் கொள்கைக்கும் ஒரே மதம், ஒரே தேசம். இந்த தேசபக்திங்கிறதும் பாசிசத்தோட ஒரு முகம். தேசபக்தி என்பதுதான் பாசிசத்தோட மிக முக்கியமான முகம். அதுதான் இன்று அவர்கள் அந்த தேசபக்தி என்கின்ற, இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இந்த புல்வாமா தாக்குதல் என்பது இவர்களே திட்டமிட்டு செய்தது என்று. ஏனென்று கேட்டால் இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் இந்த தேசபக்தி என்கின்ற ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு கொண்டே இருக்க முடியும். ரெண்டு விஷயத்தை அவங்க டார்கெட் பண்றாங்க. ஒண்ணு தேசபக்தி, இன்னொன்னு மத உணர்வு. இந்த இரண்டு உணர்வை மையமாக வைத்து அவர்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள அவர்கள் முயல்கிறார்கள். அவர்கள் விரும்புகின்ற இந்த, அதாவது ஒற்றை மொழி என்பது இங்கு சாத்தியமே இல்லை. அது இயற்கை இல்லை. மொழி என்பது இயற்கையாக உருவாகி வளர்கின்ற ஒரு சமூக நிறுவனம். மொழி என்பதும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது இயற்கையை சார்ந்து வளரக்கூடிய ஒன்று. நீங்க அரசியல்ல செயற்கையாக அதற்கு ஒரு இடத்தை தர முடியாது. அப்போ ஒற்றை மொழியாக இந்த நாட்டுல நீங்க கொண்டு வரணும், ஒற்றை தேசமாக இந்த நாட்டை ஆக்கணுங்கிறது எல்லாமே பாசிசத்தோட கேரக்டர். எனவே பொருளாதார அடிப்படை, மற்ற அரசியல் அடிப்படை என்பவற்றை தாண்டி இந்த பாசிச கொள்கைகள், அடிப்படைகள், இன்னும் சொல்லப்போனா இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன திட்டங்கள் வைக்கிறாங்க, முன்வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குறுதிகள்ல மிக முக்கியமான வாக்குறுதி தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. இதை நான் கண்டிப்பா சொல்லணும். தமிழ்நாட்டில இருந்து தொகுதி மறுசீரமைப்பு என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய போறோம்னு சொல்றாங்க. இதத்தான் இந்திய அரசியல் சட்டம் எழுதும் போது இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு குரல், ஒற்றை குரல், பெரியாரின் குரல் அதை கேட்டது. என்னையா எழுதுற நீ, மாநிலங்கள். அதன் பிறகு அண்ணா ராஜமன்னார் கமிட்டி போடுறதுக்கு முன்னாடி அண்ணாவின் உரைகளில் அவர் கேட்ட முக்கியமான கேள்வி இதுதான்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான உரிமை நாதம், அடிநாதம் என்று சொன்னால் இந்த கேள்விதான். அந்த கேள்வியைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள். அரசியல் சட்டம் எழுதும் போதே பெரியார் சுட்டி காட்டினார், கேட்டார். நீ மொழிவாரி மாநிலம் பிரித்து விட்டாய், அதுக்கு பிறகு எல்லா மாநிலத்துக்கும் நீ உன்னுடைய பாராளுமன்றத்துல ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்கணும், ஈக்குவல் மெம்பர்ஷிப் கொடுக்கணும். ஆனா நீ என்ன கொடுக்குற? மக்கள் தொகை அடிப்படையிலன்னு கொடுக்குற. பெரியார் சொன்னாரு, நீ இப்படி பிரிச்சேன்னு சொன்னா ஊபியும் ராஜஸ்தானும் சேர்ந்து இந்தியாவில என்ன செஞ்சாலும் வேற எந்த மாநிலத்துக்காரனும் எதுவும் கேட்க முடியாது. அப்ப ஏற்கனவே நிலைமை இப்படி. இதுல தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி மீண்டும் அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டப் போகிறார். அப்படி கூட்டிவிட்டால் இந்தியாவில் தென் மாநிலங்கள், நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லவில்லை, கேரளாவை பத்தி யோசிச்சு பாருங்க. கேரளாவில் இருக்கிறவங்க யோசிக்கணும், ஏன்னா நம்மளை விட தேசபக்தி மிக்கவர்கள் அவங்க. ஏன்னா பாரத் பாரத்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல, ஆனா கேரளாக்காரங்க யோசிக்கணும், இதெல்லாம் வந்தா கேரளாவுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இந்தியாவில இருக்கும். எனவே தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா யோசிக்கணும், கர்நாடகா யோசிக்கணும், ஆந்திரா யோசிக்கணும் இந்த விஷயத்த. தென் மாநிலங்களுக்கான மிகப்பெரிய பாதிப்பு என்பது நிச்சயமாக அதில் ஏற்படும். இதையெல்லாம் தான் இப்ப இதுவே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் கிட்ட 1000 நமக்கு எதிர்ப்பு மாறான கருத்துக்கள் இருந்தாலும் நம்மளால அவங்கள்ட்ட உரையாட முடியும். ஆனா ஒரு பாசிஸ்டார் கேட்கலையா நான் பேசுறது? நல்லா கேக்குது தோழர், கண்டிப்பா. சரி, அதாவது ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கவர்மெண்டோட உரையாட முடியாது. அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க செய்யணும். அதுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ராகுல் காந்தி மாதிரியான ஒரு பிரதமர் இருக்கும்போது ராகுல் காந்தியோட கருத்துக்கள் எல்லாமே நமக்கு ஏற்கத்தக்க கருத்துக்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரும் கூட நமக்கு மாற்றான கருத்துக்களை கொண்டு இருப்பவராக இருக்கக்கூடும், இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அவரிடம் நாம் உரையாட முடியும். ஆனால் மோடி, அவரிடம் நாம் உரையாட முடியாது. மோடி மட்டும் இல்ல, மோடியினுடைய இடத்தை RSS யாரை கொண்டு வந்தாலும் சரி உரையாடல் சாத்தியப்படாது. ஒரு பாசிச அரசாங்கத்திடம் உரையாடல் சாத்தியப்படாது. இதுதான் நாம இங்கு எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த காரணங்கள்னாலதான் நாம இந்த முறை பாசிச பாஜக வேண்டவே வேண்டாம், அது ஒரு பேராபத்து, வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல. இந்த ஆபத்தை இந்திய மக்கள் அனுமதித்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்திய மக்கள் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு சொல்லுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்றோம். இனி உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். இன்றைய அமர்வு நடந்த அமர்விலே இன்றைய தலைப்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைப்பு. இத்தனை வருடத்துல பாசிச பாஜக என்கிற வார்த்தையை நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம். அதே போல தோழர் அவரோட உரையில குறிப்பிட்டது போல பாசிசம் அப்படின்னா வரலாற்றுகளில் ஜெர்மனியில் ஹிட்லரையும் இத்தாலியில் முசோலினி காலத்தையும் நான் எடுக்க போறது, அது இந்தியாவுக்கு பாஜக ரூபத்துல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட இருக்க ஒரு அச்ச உணர்வு, இந்த பாசிசத்தோட கோர முகம், மக்கள்கிட்ட இருக்கிற அச்ச உணர்வு, சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு அரசியல், இதை மிக மிக மோசமாக கையாண்டு இருக்கிறது இந்த பாஜக. அது மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக அந்த CAA சட்டத்தை 4 வருடத்திற்கு முன்பே அவர்கள் கொண்டு வந்து அதை அமுல்படுத்தியது தேர்தல் தேதிக்கு முன்பு, ஒரு சில நாட்களுக்கு முன்பு. ஸோ இவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்பதை ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே போல நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொன்னது போல நடக்க இருக்கும் தேர்தல் என்பது யார் வரக்கூடாது அப்படிங்கிற தேர்தலாம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சித்தாந்த ரீதியில் நடக்கின்ற போர் அப்படிங்கிறது, ஒரு கட்சி எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறது, பாஜகங்கிறது பாசிச சித்தாந்தத்தில் இருக்கிறது, அதற்கு
பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இதை எடுத்துக்கொண்டு இருக்கிற கடமையில் நாம் இருக்கிறோம். ஏன்றால் இது நமக்கு இருக்கிற ஒரு சரியான வாய்ப்பு. பாசிச பாஜகவை வீழ்த்தணும். இந்தியா போன்ற பன்முகம் கொண்ட நாடுகளில் பாசிசம் என்ற ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடாது, ஆட்சி செய்யக்கூடாது என்பதை மிக அருமையாக தோன்றினாங்க. கேள்விக்கு நம்ம சென்று விடலாம். முதல் வந்தவர்களே யோகேஷ் அவர்கள் வந்தார்கள். உங்களுக்கு ஏதேனும் இந்த உரையாடலில் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யோகேஷ். வணக்கம். அதாவது என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்துல வந்து பதிவு செய்ய விரும்புறேன். முதல்ல தோழர் ஓவியா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இந்த தலைப்புல இன்னைக்கு எல்லாருமே கலந்திருக்கிறோம். சோ வேண்டாம் பாஜக. நிச்சயமாக இந்த இந்தியாவுடைய இறையாண்மையை சிதைக்கக்கூடிய செயலை தான் இன்றைக்கு இந்த 10 வருட காலமாக இந்த பாஜக அரசு செய்து வந்திருக்கிறது. உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவை இந்துக்களின் நாடாக பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமாக மத சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறது பாஜக. எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதை அவங்க வந்து விரும்பவே கிடையாது. அதே மாதிரி உயர் சாதியினர் படிக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி உரிமை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும், சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. ஆரியம் என்ன சொல்கிறது? இன்னாருக்குத்தான் இன்னது என்று சொல்கிறது. தோழர் யோகேஷ், இங்க உங்க கேள்வியை மட்டும் வைங்க. கருத்துக்கள் ஏன்னா அடுத்தவங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. உங்க கேள்வியை மட்டும் நேரடியா வைங்க. தோழர் யோகேஷ், உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா நீங்க வைங்க. ஏன்னா தோழர் வந்து நமக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. அவங்க பிறகு நம்ம வேணா உரையாடலாம் சிறிது நேரம். அப்புறம் அவங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயினால நம்ம அவங்களுடைய ஷெட்யூலை தாண்டி நம்ம உரையாடலாம். ஆனா இப்போ வேல்யூ டைம் வந்து நம்ம கேள்விக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பாங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல பிரதர், நீங்க அடுத்த கேள்விக்கு வாய்ப்பு கொடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்து கலை வெங்கட் இருக்காங்க. வணக்கம் மேடம், வாங்க உங்க கேள்வியை முன்வைங்க. கலை வெங்கட், வணக்கம். கலை இருக்கீங்களா? வணக்கம் சார், இருக்கேன். ஆனா நான் கேள்விக்கு சொல்லல. ஏன்னா மேம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்கன்னு. எனக்கு கேள்வின்னு ஒன்றும் இல்லைங்க. பட் யூஸ்வலான தாட்ஸ் தாங்க. அடுத்த வருஷம் வந்து 100 years ஆஃப் RSS, அதுக்கப்புறம் வந்தா வந்து புது கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசனைகளை, கவலையை கொண்டு வர்ற ஒரு இதா இருக்கு. அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நான் மேமோட டைம் எடுக்க விரும்பல. ஆனா மேம் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதாவது மைண்ட் ரீடர் மாதிரி மனசுல என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் மேம் படிச்சு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. நன்றிமா, நன்றி நன்றி. தேங்க்யூ. கோமதி மேம், இந்த உரையாடல இருந்து உங்களுக்கு இருக்கிற நீங்க கேட்கலாம். கோமதி. நன்றி அறிவொளி தோழர். ஓவிய தோழர், மிக அருமையான உரை. நன்றிமா. அருமையா இருந்தது. எனக்கு நீங்க பேசுறது அத்தனையுமே தெளிவாக இருந்தது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, இவங்க ஊழலை எதிர்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. நம்ம ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள வந்து RSS BJP ஆட்கள் வந்தாங்க. எல்லாத்துக்கு மேல அண்ணா ஹசாரே அப்படின்ற ஒருத்தர் உள்ள வரும்பொழுது, மேம் இருக்காங்க, போயிட்டாங்களா? இருக்காங்க. ஓகே. அண்ணா ஹசாரே அப்படின்னு ஒருத்தர் வரும்பொழுது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் அத்தனை பேருமே அண்ணா ஹசாரே ஊழலை ஒழித்து விடுவார் அப்படின்னு வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க தான் அவரை பத்தின ஒரு சந்தேகத்தை கிளப்பினீங்க. அவருடைய ஆக்டிவிட்டிஸை பத்தி பெரிய கேள்வி எல்லாம் முன்ன வச்சிங்க. உங்களுடைய ஒரு டிவி உரையாடலை நான் கேட்டிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு அவ்வளவு துல்லியமா நீங்க வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் எப்பயுமே. அதை நீங்க கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க ஸ்பீக்கர்ல ஒரு தடவை கையை வைங்க. ஓவியத்தோட கையை வச்சு அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. அதாவது இதுக்கு ஐயா பெரியார் அவர்களுடைய சிந்தனையின் வழிகாட்டுதல் தான் அதுக்கு முழுமையான காரணம் தோழர். ஏன்னு கேட்டா, இங்க வந்து அமைப்பு வந்து இந்த அமைப்பின் மீதான விமர்சனம் வைக்காம
வெறும் ஊழல் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய யாருமே இந்த சமூகத்தில் சரியான விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. அதாவது அம்பேத்கர் சொல்லுவாருங்க, அதாவது இங்க வறுமை அப்படிங்கிறது சாதியின் விளைவாக இருக்குதுன்னு ஒரு அவருடைய சொற்றொடர் உண்டு. நீங்க அதையே ஊழல் கூட நம்ம பார்க்கலாம். இந்த ஊழல்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த சாதிய சமூக அமைப்பினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வான அமைப்பின் விளைவுதான். நீங்க இந்த அமைப்பின் மீதான அரசியலை பேசாம வெறுமனே ஊழலை பத்தி பேசுற யாருமே நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. கண்டிப்பா அவங்கள நான் நம்பவே மாட்டேன். ஒருவேளை இந்த அரசியலை நீங்கள் பேசிக்கொண்டு அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக ஊழல் எதிர்ப்பை இணைத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் வெறும் ஊழல் எதிர்ப்பு என்பது இந்த மக்களை திசை திருப்புவதற்காகவும் வேறு உள் அரசியலுக்காகவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான்ங்கிறது எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. நன்றி நன்றி தோழர். அடுத்த மதுரைக்காரி வந்திருக்கீங்க, நீங்க உங்க கேள்வியை தோழரிடம் கேட்கலாம். தேங்க்ஸ் அறிவொளி மேடம், சூப்பரா பேசுனீங்க. இப்போ இந்த பேச்சை நம்ம பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போற பெரிய கடமை இப்போ அறிவொளி ஏபிடிக்கெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு வரலாறு சிறப்பு மிக்க பேச்சு. இந்த மற்ற நாள் ஸ்பேஸ் சொல்லக்கூடாது, மற்ற நாள் ஸ்பீச்சை விட இன்னைக்கு ஸ்பீச் உண்மையிலே உயிர்ப்போட அங்கங்க நகர விடாம கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குற அளவுக்கு இருந்தது. ரொம்ப 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 நன்றி அதுக்காக மேடம். என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, இப்போ எரியறத புடுப்புனா புகையிறது அடங்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க எப்படி முதல்ல 5 வருஷம் எல்லா துறைகள்லையும் இவங்களுடைய ஆளுகளை கொண்டு உட்கார வச்சு ஜனநாயகத்தோட எல்லா பில்லர் தூணையும் அஸ்திவாரத்தை உடைச்சாங்களோ அந்த மாதிரி நம்மளும் இவங்களோட RSSன்ற அந்த ஒரு ஸ்தாபனத்தை அந்த ஒரு ஆணி வேற அசைக்கணும்னா என்ன சஜஷன் நீங்க கொடுக்குறீங்க? லைக் காங்கிரஸ் இப்போ ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா RSS நடுவில் தடை செய்யப்பட்ட இயக்கமா தானே இருந்தது. அதுக்கப்புறம் தானே இவங்க என்னென்னமோ பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க. அந்த இதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? இல்ல, தாராளமாக RSS, அதாவது RSS-ஐ தடை செய்த பிறகு இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடியதே இந்த அதாவது இந்தியா அப்படிங்கிற அந்த தேசபக்தி. நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, தேசபக்தி மதம், இந்த 2ல தான் அவங்க தங்கி இருக்கின்றாங்க. இத இப்ப காங்கிரஸ் வந்துச்சுன்னு சொன்னா, ஒன்று மாநிலங்களுக்கான நீதி, அந்த மாநிலங்களுக்கான நீதியை கொடுத்தாலே அவங்களால இப்படி ஒரு எதேச்ச அதிகாரத்தை கட்ட முடியாது. உங்களுக்கு இது எல்லாமே ரிலேட்டட் டு சென்ட்ரல் பவர், அந்த மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. அப்போ டீசென்ட்ரலைஸ் பண்றதுங்கிறது ஒரு மிக தேவையான ஒரு ஆக்டிவிட்டி. எனவே ஜஸ்டிஸ் டு த ஸ்டேட்ஸ் அதை காங்கிரஸ் முதல்ல கையில எடுத்தாலே, அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை பண்ணினாலே கண்டிப்பாக ஒரு மைய அதிகாரத்தை கட்டுவதற்கான கனவுக்கு ஒரு பெரிய அடி விழும். இது ஒன்று. இரண்டாவதாக மதச்சார்பற்ற அரசு, இது நேருவே ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. அந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிறத தயவு செய்து அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மதம் என்பது மக்களுக்கு அவங்களுடைய உரிமையாக விட்டுருங்க. அவங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றட்டும், அது அவங்களுடைய ரைட். மதத்தை மறுப்பதாக இருக்கட்டும், ஏற்பதாக இருக்கட்டும், எந்த மதத்தை ஏற்பது, இதெல்லாம் அவங்க விவகாரம். அரசாங்கம் என்பது மதங்களுக்கு முற்றிலும் தொடர்பில்லாததாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மதத்துக்கும், நான் எல்லா மதத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், எந்த மதத்துக்கும் அரசாங்கம் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அயோத்தி அந்த இதுல இவங்க நேரடியா போய் கலந்துக்கிறாங்க. தீர்ப்பு வழங்கின ஜட்ஜு, அதாவது பாபர் மசூதி கேஸ்ல தீர்ப்பு வழங்கின ஜட்ஜு ராமர் கோயிலுக்கு போறாரு. இப்படி அவங்க ரொம்ப வெரி வெரி ஓப்பன். அதை முதல்ல இந்த நாட்டுல தடை செய்யணும். அதாவது 18ஆம் நூற்றாண்டிலேயே மதத்தோடு அரசுக்கு தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாகரீக சமூகம் முடிவு செய்து விட்டது. ஆனா இன்னைக்கு இவங்க மதத்தோடு ஆழமான பிணைப்புகளை இந்தியாவில் கொண்டு வர்றாங்க. மதச்சார்பற்ற தன்மையை அரசு பேண வேண்டும். மாநிலங்களுக்கான நீதி, மதச்சார்பற்ற தன்மை, இந்த இரண்டையும் காங்கிரஸ் அரசு இந்த ட்ரூ ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உண்மையான உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு நடைமுறைப்படுத்துமையானால்
நிச்சயமாக RSS மாதிரியான ஒரு அமைப்பு இந்திய அமைப்பில் வேறு ஒன்றவோ வளரவோ முடியாதுன்னு நான் அழுத்தமா நம்புறேன். நன்றி நன்றி தோழர். நன்றி நன்றி மேடம். தேங்க்ஸ் அறிவொளி. நன்றி. என்கி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு கேள்வி இருக்கா தோழர்? இல்ல மற்றவங்க கேள்வி ஓகே, முடிக்கிட்டு கடைசியா அடுத்த கேள்வி வாய்ப்பு இருந்தா கேட்கிறேன். சமூக பார்வை, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். நான் உங்க புக்கில் இருந்தே எனக்கு அறிமுகம் வந்துருச்சு. உங்களோட பெண்ணும் ஆணும் ஒன்று அந்த புக்கு வந்து நான் படித்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ஐ ஓப்பனர். அது நீங்கள் தொடர்ந்து அந்த புக்கு இந்த மாதிரி நிறைய புக்குகள் எழுதணும். எங்களோட சின்ன கோரிக்கை. அந்த புக்கை ஒட்டியே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நீங்கள் பெண்களோட இப்போ கரண்ட்டில் வந்து அவங்களோட அரசியல் புரிந்துணர்வு எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ இருக்கிற பாசிச அரசு மேலே எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபமோ இல்லை விருப்பம் இருக்குது, அவங்கள விரட்டுறதுக்கு அவங்க எந்த மாதிரி செயல்படணும், ஐ மீன் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் களத்துலையோ இல்லை மக்கள்கிட்ட பேசுகிற மூலமாகவோ அவங்க எந்த அளவு செயல்படணும், உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இது ரொம்ப நான் வருத்தம் அடைகிற ஒரு கேள்விதான். என்னுடைய எழுத்து உங்களை தொட்டதில் மகிழ்ச்சி, நன்றி. ஆனா நீங்க கேட்குற கேள்வியை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்நேரம் இங்க நடந்த, அதாவது அந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய சம்பவம், மணிப்பூர்ல நடந்த சம்பவம், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல காமன் சிவில் கோடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த காமன் சிவில் கோட்ல கிட்டத்தட்ட சொத்துரிமையை மறுபடியும் நீர்த்து போக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. நாளைக்கு அதை பொதுவா கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பெண்களுடைய உடை மாதிரியான விஷயங்கள்லாம் அத்துமீறி தலையிடுறாங்க. இத்தனை விஷயங்கள் செய்த பிறகும் கூட அந்த அளவுக்கான ஒரு ஆத்திரத்தை பெண்கள் ஒரு சமூகமாக திரண்டு வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு தான் நான் கருதுறேன். அரசியல் கட்சியில இருக்கிறவங்க, ஏற்கனவே இருக்கிறவங்க பேசுறது வேற. அதுக்கு இன்னொரு காரணம், அது பெண்களுடைய பெரிய குற்றம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா அவங்க இன்னும் அமைப்பாகாம தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கு கூட அமைப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லாபி இருக்கு. ஆனா பெண்கள் இன்னும் அமைப்பாவே ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு அரசு வருது, ஒரு தேர்தல் வருதுன்னா இது எங்களுக்கான கோரிக்கைகள் அப்படின்னு எந்திரிச்சு கோரிக்கைகளை தூக்கி போட்டு ஒரு லாபியிங் டேபிள்ல உட்கார்ற ஒரு பெண்கள் அமைப்பே இன்னைக்கு இல்லை. இது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஆனா வரணும், வருவாங்கன்னு நான் நம்புறேன். இப்ப தனிப்பட்ட பெண்கள் வர்றாங்க. அவங்க தனிப்பட்ட பெண்கள் நிறைய பேர்கிட்ட நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க அதாவது அந்த முதற்கட்ட உரிமைகள் அதை பெறுவதிலேயே அவங்களுடைய அதிகப்படியான கவனத்தை செலுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு வகையில தேவையா கூட இருக்கும் சமுதாயத்துல. உதாரணமாக உடை, நாங்க இந்த உடை தான் அணிவோம், இது எங்க உரிமை அப்படின்னு சொல்றதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அது வெல்கம் மூவ். ஆனா அதே நேரத்துல அவங்க அதை கொஞ்சம் தாண்டியும் பயணம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அவங்க பயணிக்கலாம் அப்படிங்கிறது என்னை போன்ற நீண்ட காலமாக இந்த துறையில இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி நன்றி தோழர். அடுத்த கேள்வி பாலகுமரன், நீங்க கேட்டுக்கோங்க கேள்வி. வணக்கம் தோழருக்கு வணக்கம். தோழர் சிறப்பான ஒரு பேச்சு தோழர், நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னோட கேள்வி ஒரே கேள்விதான். என்னன்னா மீண்டும் மீண்டும் இவங்க நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடிகள், இவங்களை நாங்க காப்பாற்றுறோம். இங்க தொடர்ச்சியா அவங்க மேலும் மேலும் இதை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கிற எல்லா விதமான என்ன செய்யறது தாக்குதல்களையும் அவங்க மேல இவங்க தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்னு மிக முக்கியமா இவங்களை எதிர்த்து பேசுறவங்க எல்லாரையும் இவங்களை பேச விடாம ஒண்ணு குரல் வலையை நெரிக்கிறது, அப்படி இல்லைன்னா சுட்டுறது. இதுக்கு உதாரணமா கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், இல்ல உத்தரப்பிரதேசம் நடந்ததா இருக்கட்டும், இல்ல மத்திய பிரதேசம் நடக்கிறதா இருக்கும், இப்படி அவங்களை எதிர்த்து பேச செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே இவங்க அவங்க குரல் வலையை நெரிக்கிறது மட்டும் இல்லாம நேரடி தாக்குதலா அவங்கள மரணம் வரைக்குமே அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சுருக்கமா பதிவு பண்ணுங்க தோழர். நன்றி தோழர். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த சிறுபான்மையினருக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம்னு அவங்க எத்தனை இடங்கள்ல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்படி வேஷம் போட கூட தயாரா இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க ரொம்ப ஓப்பனா, அதாவது சோசியலிச சமுதாயம்,
சிறுபான்மையினர் உரிமைகளை காக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிற முழக்கங்களை வந்து நேருவோட அரசாங்கம் வந்து இந்த விடுதலை பெற்ற இந்தியாவுடைய ஒரு முகமாக முத்திரை வாசகமாக எழுதி போச்சு இல்லைங்களா? ஆனா அந்த ட்ரெண்ட் வந்து ஆட்சிகள் மாறி மாறி வந்தா கூட இந்தியாவினுடைய ஒரு முழக்கம் அப்படிங்கிறதுல வந்து அது செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறதெல்லாம் அப்புறம் அதை விடுங்க. ஆனா குறைந்தபட்சம் கோஷம் அப்படின்னு வர இந்தியாவின் முழக்கம் அப்படின்னு வர்றப்ப சோசியலிச சமுதாயம் எங்களுடைய கனவு, நாங்க வந்து சிறுபான்மை இனத்தவருக்கு வந்து மரியாதை கொடுப்போம், காப்பாற்றுவோம், பெண்களை வந்து காப்பாற்றுவோம், மைனாரிட்டி ரைட்ஸ் இது பண்ணுவோம், இந்த கோரிக்கைகளையே இவர்கள் உச்சரிப்பதில்லை அப்படிங்கிறத நீங்க ஆழமா கவனிக்கணும். இவங்க உச்சரிக்கல. ஏன்னு கேட்டா அந்த பாலிடிக்ஸே தப்புன்னு சொல்லி இந்த நாட்டின் பெரும்பகுதி மக்களை இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திருப்புற அரசியலை தான் அவங்க பண்றாங்க. அவங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜிய நேருவோட காலத்துல இருந்து இந்தியாவினுடைய ஒரு அரசியலாக இங்கு எழுதப்பட்டதோ அதனை அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனா இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை, நாங்க வந்து இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களான இந்துக்கள் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த மக்களை நம்ப வைக்கிறாங்க. அவங்க நிக்கிறாங்கன்னு நான் சொல்லல, நம்ப வைக்கிறாங்க. ஆனா அதுவும் போய் அவர்கள் அந்த பெரும்பான்மை மக்களுக்குள்ளார சமத்துவத்தையோ அவங்களுக்கான நிம்மதியையோ கொடுப்பவர்களான்னு கேட்டா நிச்சயம் இல்லை. இல்லைன்னா எண்ணிக்கை அடிப்படையில கூட வந்து அவங்க ரொம்ப நல்லது செய்யற மக்கள் போலன்னு கூட நம்ம மக்கள் நினைக்கலாம். உண்மை அதுவும் இல்லை. அதுக்குள்ளாரையும் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர்றவங்க தான் இந்த ஆட்கள். எனவே அதுக்குள்ளாரையும் ஒரு இந்தியா முழுக்க எடுத்தா கூட 10% குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தலைமை பீடத்தில் அனுப்பணும். உங்களுக்கு நீங்க இந்த தத்துவங்களுடைய அடிப்படை என்ன? அதாவது மனிதர்கள் இயற்கையாகவே சமம் இல்லாதவர்கள். மனிதர்கள் அவங்க அதைத்தான் நம்புறாங்க, இயற்கையாகவே சமம் இல்லாதவர்கள். ஸோ கிரேடட் சொசைட்டி, அதாவது தலைமையில இருக்கிறவங்க தலைமையில இருக்கணும், பணியாளாக இருக்கிறவங்க சூத்திரனா இருக்கிறவன் சூத்திரனா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு விவகாரம். அந்த கிரேடட் சொசைட்டியை கொண்டு வர்றத அவங்க இப்ப ஹிடன் அஜெண்டாவா வைக்கல, ரொம்ப ஓப்பனா வைக்கிறாங்க, வெளிப்படையா வைக்கிறாங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான சவால். நன்றி நன்றி தோழர். அடுத்த கேள்வி பப்பிக்குட்டி. நன்றி அண்ணா. தோழர், ஒரே ஒரு கேள்விதான். என்ன அப்படின்னா, இந்த பாசிசத்தால வந்து இந்தியா பாழாய் தான் போயிருக்கு. ஆனாலும் எனக்கு இந்த பாசிசம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? தான் இன்னும் அடிமையாவே இருக்கிறோம், இந்த அடிமைகளுக்கு, அதாவது சூத்திரர்கள்னு சொல்றோம்ல, சங்கின்னு சொல்றோம்ல, அவங்க இன்னுமே அடிமையா தான் இருக்கிறாங்க. அந்த அடிமை நிலையில இருந்து எப்ப இவங்க மாறுவாங்க, என்னைக்கு உணர்வாங்க நான் அடிமையா தான் இருக்கிறேன், அதை எப்ப உணர்வாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அதாவது அப்படி நினைக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க சொல்ற ஒரு செக்ஷன் இருக்காங்க. அதுல ஒரு செக்ஷன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இங்க இருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்துல உள்ள எல்லாருமே இந்த அரசு வந்து தங்களுக்கு சாதகமான அரசுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து இவங்க வந்து ரியலாவே எல்லா கார்பரேட் வளர்ச்சியும் கொண்டு வருவாங்க. அதாவது சின்ன கார்பரேட்டுகள்னாலும் பெரிய கார்பரேட்டுகள் வளர்றப்ப அதிக சம்பளத்துல உள்ள ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் வேலை வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு. அது வந்து ரொம்ப அந்த மேல இருக்கிறவங்க வசதிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த நினைப்பு இருக்கு. ஈவன் அம்பானியோட கல்யாணத்தை கூட குற்றம்னு மக்கள் நினைக்கலையே. அம்பானியோட கல்யாணம் இல்லை, அம்பானி வீட்டு கல்யாண அந்த நிகழ்ச்சியை கூட குற்றம் நினைக்கல. இப்ப நான் கூட அந்த நேரத்துல முகநூல்ல பதிவு போட்டிருந்தேன், ஜெயலலிதாவை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா பண்ண ஆடம்பர திருமணத்தை பார்த்தோன்னா தமிழ் மக்களுடைய சாதாரண தமிழ் மக்கள் மனசுல கூட அந்த கேள்வி வந்தது. அதாவது பணம் இருக்கிறத விட பணத்தை இப்படி போட்டு அந்த வெளிப்படையா காமிக்கிறத வந்து வெறுக்கிற சமூகம் நம்ம சமூகம். இவ்வளவு திமிரா, இவ்வளவு ஆணவமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அம்பானி திருமணத்தை வந்து
அம்பானி வீட்டு திருமணத்தை வந்து ஊடகங்கள் வந்து அவ்வளவு கொண்டாடுது. அதாவது இந்த ஊடகங்களுடைய ரோலையும் நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும். உண்மையா மக்கள் வெறுப்படைய வேண்டிய ஒரு விஷயத்த இவங்க வந்து மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா மாத்தி போடுறாங்க. உண்மையா மக்கள் வெறுப்பாங்க. மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 4 தெருவுக்கு பந்தல் போட்டு ஒரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கல்யாணம் பண்ணா கூட நம்ம மக்கள் வந்து காசு இருக்குங்கிறதுக்காக இவ்வளவு ஆணவமா அப்படின்னு கேட்கிற மக்கள் தான் நம்ம மக்கள். ஆனா ஊடகங்கள் அவங்கள மாத்தி கொடுக்குது. இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம், இது பாரு, ஏ அப்பா எவ்வளவு பிரம்மாண்டம், எப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க, எல்லாரும் வர்றாங்க. சோ இது ஒரு செக்ஷன். ஊடகங்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணம். ஒரு வளர்ச்சி இருக்கிற அதாவது பசி குறியீட்டு எண்ணில வந்து 3ஆம் உலக நாடுகள்லயே ரொம்ப பிந்தைய நிலைக்கு போயிருக்கக்கூடிய இந்தியால ஜிடிபி குரோத் இருக்கு அப்படின்னு ஒரு எக்கனாமிஸ்ட் புள்ளி விவரம் இங்க தரப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ரியாலிட்டி? அப்ப இங்க வந்து மக்கள் மத்தியில கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்கள் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றாங்க. இந்த ஊடகங்களோட ரோல் ரொம்ப முக்கியம் மக்கள் கருத்தை உருவாக்குறதுல. அதுல அவங்க வந்து அவங்க ஊடகங்கள் அவங்க சார்பாக இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, ஒரு பகுதி மக்கள் வந்து இவங்க காட்டுற இந்த 2 விஷயம் நான் சொன்ன மாதிரி, அதாவது இந்தியாவை இவங்களாலதான் காப்பாற்ற முடியும். நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்ப காஷ்மீர்ல வந்து ஒரு பகுதி மக்கள் வந்து பாகிஸ்தானோட போகணும்னு விரும்புறாங்க, அல்லது காஷ்மீர்ல இருக்கணும்னு விரும்புறாங்க, இல்ல இந்தியா எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு எந்த ஒரு சொத்தும் இல்லாத அன்றாட கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு நான் காஷ்மீரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க. இதுல எனக்கு என்ன ரிலேட்டிவிட்டி இருக்கு இதுல? ஆனா இப்படி ஒரு சைக்கு இருக்கு. இது வந்து எதனால சாத்தியமாகுதுன்னா இந்த தேசபக்தியில கட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர், அதாவது சில சைக்காலஜி இருக்கு, அந்த மோசம்தான், ஆனா அந்த ஆளா அங்க உட்கார வச்சாதான் வந்து சரியா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்காலஜி அதுவும் வந்து பிளே ஆகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ இவங்கதான் வந்து வெளிநாட்டு ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, உள்நாட்டுல உங்க நாட்டோட கௌரவத்துக்காக போராடின மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணீரோட வந்து நின்னப்ப கூட நீ என்னன்னு கேட்கல. எங்க இருக்கு பாதுகாப்பு? மணிப்பூர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. உன்னுடைய மக்கள் செத்து விழுகிறப்ப நீ கவலைப்படல இல்லையா? விவசாயிகள் அவ்வளவு போராடுறாங்க, நீ வந்து செவி சாய்க்கல. அப்புறம் நீ பாதுகாப்புன்னு நினைக்கிறது எதைன்னு நீ அவங்க கிட்ட கேட்கணும். எதுப்பா சேஃப்டி? உன் நாட்டோட விவசாயிக்கு பாதுகாப்பு இல்ல, உன் நாட்டோட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உன் நாட்டுல உன்னோட பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கிற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதனுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. அப்புறம் எது பாதுகாப்பு? எது இந்தியாவோட பாதுகாப்பு? இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா இந்தியாவை பாதுகாத்து என்ன பண்ண போறோம்? நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பு தானங்க இந்தியாவோட பாதுகாப்பு. ஆனா அவங்க ஏதோ இந்தியாவுல எல்லா உலகமே நம்மளதான் அடிக்க போகுது, இவங்கதான் காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்துக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பிரச்சாரம் எல்லாத்துலயும் ஊடகங்களுக்கு பங்கு இருக்கு. எனவே இது ஒரு பிரச்சாரத்தால அவங்களுடைய மிக முக்கியமான ஆயுதம் வந்து ப்ராபகண்டா. நம்ம அதுல ரொம்ப வீக்கு, நம்ம அதுல ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப சகோதரி கூட எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, நீங்க தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு. ஆனா நமக்கு பிடிச்சமான விஷயங்களை கூட நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்றது, நம்ம அவங்க ஊக்குவிக்கிறது, நம்ம கிட்ட அந்த கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? ஆனா அவங்கள்ட்ட அது ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் காரணம். நன்றி தோழர். ஆக்சுவலி ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான பதில். சிவா, அடுத்து உங்க கேள்வி நீங்க கேள்வி. நன்றி அறிவுரை வாய்ப்புக்கு. தோழர், ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னீங்க. நிறைய புதுசா ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப புதுசா பட்டது வந்து அந்த குழந்தை ராமர் தான் கேஸ் போட்டார் அப்படின்றது ரொம்ப சிரிப்பாகவும் ஃபன்னியாக தான். அதை நினைச்சு நம்ம எவ்வளவு அவமானப்படணும் அப்படின்றத
என்னால வந்து அதை நான் சொல்ல ஏத்துக்கவே முடியல. இவ்வளோ ஒரு விஷயத்த ஒரு அரசாங்கம் வச்சு நடத்தி இவ்வளவு நாளா நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். அப்படின்றது நினைச்சா நம்ம வந்து படிச்சு மக்கள்லாம் வெளிநாட்டுலாம் போயிட்டு ஐடில எல்லாம் வேலை செய்யறோம். கடைசியில குழந்தை ராமர் கேஸ் போட்டிருக்காரு, அவரு ஜெயிக்கிறாரு. இதை நினைச்சு நம்ம பெருமையா பேசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனக்கு ஒரு 2 கேள்விங்க. என்னன்னா, ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே எமர்ஜென்சில இந்த மாதிரியான இப்போ எங்களுக்கெல்லாம் அது அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத சூழ்நிலை. பட் நம்ம ஏற்கனவே தெரியும் இது மாதிரியான ஒரு டாமினன்ட் அந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்றியத்துல வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிட்டா அவங்களால ஒரு டாமினண்டா ஒரு விஷயத்த பண்ணிட முடியும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம ஒரு ஃபேஸ் பார்த்துட்டு வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துல அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு உள்ள பிரச்சனைய சரி பண்ணாம விட்டுடுறதுனுடைய ஒரு விளைவோ அப்படின்னு ஒரு 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 கேள்வி எனக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம நிறைய பேசுறோம். அந்த 3% ஆஃப் ஒரு ஒரு மக்களுடைய தேவையும் அவங்களுடைய தாகத்தையும் மற்றவங்க எல்லாரும் சகிச்சுக்கிற அளவுக்கு, மற்றவங்க எல்லாரும் மேலேயும் அதை புகுத்துற அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சட்டத்தை இயற்ற முடியுமோ எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் அவங்க இருந்துட்டு பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம். இது தொடர்ந்து இந்த டாமினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய ஏற்கனவே ஒரு ஃபேஸ் ஒரு இது இஸ் நாட் நியூ. ஒரு இது ரொம்ப இருக்கிறதுல அதிகம் மிக கொடுமையான சூழ்நிலை இருக்கிறோம் நம்ம. ஆனா இதனுடைய லைட்டர் வெர்ஷன் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஆனாலும் இந்த மாதிரி திரும்பி நடக்கக்கூடாது, அந்த ஒரு லெசன் லேர்ன் பட்டதுல நம்ம கத்துக்கவே இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு. அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருடைய அவங்களுடைய காரணம் நினைக்கிறேன். ஆனா அந்த ப்ரையாரிட்டி இல்லையோ, இல்ல அது பண்ணவே முடியாதா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து நான் நீங்க இதுக்கு இது பண்ணப்ப கேட்கிறேன். இன்னொரு கேள்வி. ரொம்ப வந்து ஒரு நல்ல கேள்வி. அதாவது மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் வந்து என்ன செய்ய முடியுங்கிறத எமர்ஜென்சில நம்ம பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அப்போ ஒரு பெரிய கொடுமைக்கு ஆளான கட்சிகள் தான். இன்னைக்கு பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் எல்லாமே வந்து அதை சந்திச்சவங்க தான். எங்க அப்பாவே விசால இதுல கைது செய்யப்பட்டவங்க தான். எமர்ஜென்சி அப்ப கைது செய்யப்பட்டவன் தான். இதுல என்ன நம்ம வந்து பாடம் கத்துக்கிறலையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. தொடர்ச்சியாக நாம நம்முடைய மூலமான கோரிக்கைகள்ல போதுமான அளவுக்கு உறுதியாக நிற்கலேன்னு நானும் கொஞ்சம் உணர்றேன். அதாவது அடிப்படையான கோரிக்கைகள்ல நாம வளர்ந்துருக்கிறோம், தொடர்ந்து வந்து நிறைய வந்து செஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அடிப்படையான கோரிக்கைகள் என்ன, அதுல வந்து நம்ம எவ்வளவு தூரம் மூவ் பண்றோம் அப்படிங்கிறதுல வந்து நாம இன்னும் கூட கவனம் செலுத்தி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு காரணம் வந்து இப்ப நெருக்கடி காலத்தை வந்து நீங்க குறிப்பிட்டீங்க. அப்ப இருந்த அந்த தலைமுறையோட நான் உறவோடு உள்ளவன், அதனால சொல்றேன். இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு நிலை வந்தா அந்த தலைமுறை மாதிரி தாங்கக்கூடியவர்கள் நம்மகிட்ட இருக்காங்களாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, திராவிட இயக்கத்தினுடைய அந்த வீச்சு ஆட்சியின் காரணமாக இங்கு நிறைய வந்து நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த வளர்ச்சியினுடைய பலன்களை அனுபவிக்கிறதுல அதிக கவனம் செலுத்திடுறோம். அப்ப அவைகளை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே சிரமமா போயிடுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அதாவது இந்த தியாகத்தின் அளவு வேறுபடுது. அப்படி வேறுபடுறதும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விலைகளை கேட்க போகுதுங்கிறது நம்ம யோசிக்கணும். ரொம்ப 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 நன்றி சார். உண்மையான ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னீங்க. அது உண்மைதான். அது ஸோ நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியே வந்து ஒரு அவனுடைய தனி மனித வாழ்க்கை வந்து எந்தவித தொந்தரவு இல்லாம நல்லா இருக்கணும்ன்றது தான். அதை நோக்கி நம்ம நல்லபடியா வந்திருக்கோம் திராவிட சிந்தனையினுடைய அவங்களுடைய முயற்சினால. அதுல இன்னும் எந்த டவுட் இல்லை. நீங்க சொல்ற அந்த காரணம் தான் உண்மை. ஆனா இப்போ முன்ன விட இப்ப அதிகமா இருக்குது. ஆனா இந்த 2024ல கூட வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஆனா நம்மளால வந்து ஒரு புரட்சியா கொண்டு வர முடியல கலெக்டிவ். அது காரணம் அதுதான்.
ஸோ ரொம்ப நன்றி தோழர். ரெண்டாவது கேள்வி ஒரு குயிக்கா முடிச்சிடறேன். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்ன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைய ஒரு ஒரு மாநிலத்துல செஞ்ச ஒருத்தர் வந்து அடுத்த அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோமே அடுத்த லெவலுக்கு ஒருத்தரால வந்து பிரைம் மினிஸ்டரா வர முடியுது. அதுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டுகள்லாம் அவருக்கு விசா கொடுக்க மாட்டேன்றாங்க வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக. அது ஒரு பக்கம் ஒரு சைடு இருந்தா கூட அந்த நேரத்துல அவர் சொல்றாரு நான் வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் நல்லா லெசன் லேர்ன் பண்ணி இந்த முறை வந்து மீடியாவை நல்லா கவர்ன் பண்ணி கண்ட்ரோல் பண்றாரு. பிளஸ் அட்டானமஸ் பாடியா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க மேனேஜ் பண்றதா நம்ம பாக்குறோம், விட்னஸ் பண்ண முடியுது. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இது முன்ன இருக்கிற மாதிரி தான் ஒரு ப்ரையாரிட்டைசேஷன்ல நம்ம சுதந்திர இந்தியாவில் நம்ம ரொம்ப கஷ்டத்துல பிரச்சனையில வளர்ந்து வந்ததுனால ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ரொம்ப சுத்தமா தூய்மையா இருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம் அப்படின்ற நிலைமை தாண்டி வந்ததனுடைய ஒரு விளைவு தான் இந்த பாசிசம் உள்ள வர்றதுக்கான ஈஸியான ரூட் மாதிரி எனக்கு என்னுடைய அப்சர்வேஷன்ல தோணுது. போன முறை ஒரு 2014 முன்னாடி ஒரு கட்சி இருக்கும்போது அது தவறு நடந்துச்சோ இல்லையோ தெரியல, ஆனா தவறு நடந்ததா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்ட உடனே நம்ம வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய அந்த மாதிரி பணம் ஒருத்தர் காட்டுறாங்க, பெரிய காட்டுறாங்கன்னா கோவப்படுற வெறுப்படைகிறமே தவிர, ஆனா வெகுஜன மக்களுக்குள்ளேயே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுத்துக்கணும் தான் நினைக்கிறான். ஸோ தனி மனித ஒழுக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம இப்போ இருக்கிற ஒரு ஆபீசரோ யாருமே அந்த கவர்மெண்ட் சொல்ற விஷயத்துக்காக வளைஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல மாறிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பு பண்ணி வச்சிருக்கான். அவனை கேட்டா அவன் ஒரு தப்பு பண்ணிருக்கான் அதனால அவன் பயப்படுறான், இவன் ஒரு தப்பு பண்ணிருக்கான் அவன் பயப்படுறான் அப்படின்னு தான் போகுது அந்த கேள்வி. தான் இல்ல இந்த மாதிரி நம்ம சாரிங்க இந்த மாதிரி இந்த சொசைட்டி உருவாகிறதுக்கு என்ன பிரச்சனை, ஒரு உளவியல் ப்ராப்ளமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் காரணமா நான் நினைக்கிறேன். அது சரியான உங்ககிட்ட கேட்கிறேன், வேற ஒன்றும். நன்றி தோழர். இல்ல உங்களுடைய கேள்விகளை வந்து ஒரு சில விஷயங்கள் நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்த நான் திரும்ப சொல்றேன். இப்ப போன 2 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ரொம்ப வெல் எஜுகேட்டட் செக்ஷன்ல உள்ள ஒருத்தர்கிட்ட சிஏஜி வந்து இத்தனை ஊழல்களை பத்தி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2023 ரிப்போர்ட் சிஏஜி ரிப்போர்ட்ல இந்த மாதிரி 7 பெரிய ஊழல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னப்ப சீரியஸாவே அவருக்கு தெரியல இது எப்படி நடந்தது, இது எப்படி நடக்குது இந்த நாட்டுல. நீங்க சொல்ற அதே 1,78,000 கோடியா ஏதோ சம்திங், அது வந்து ஒரு நோஷனல் ஃபிகர், அதை அவங்க ஊதி பெருக்கி ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக கொண்டு வர முடியுது. இங்கேதான் நான் சொல்றேன் அது வந்து இந்த நாட்டினுடைய பரப்புரை செய்யற நிறுவனங்கள் கையில அது இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பரப்புரைக்கு மக்கள் அடிமையாகிறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க திருவாண்டரத்துல வந்து இவர் இஸ்ரோ கேஸ் நம்பிநாராயணன் கேஸ் நடக்கும்போது அவருடைய ஃபேமிலியில வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, கல்ல விட்டு எரிஞ்சாங்க. அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து ஈவன் ஓகே அது வந்து முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்களுடைய உணர்ச்சியை கிளப்புவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மீடியாஸ் கையில இருக்கு. மீடியாவுக்கு இருக்கக்கூடிய ரோல் ரொம்ப முக்கியமானது. இது ஃபர்ஸ்ட் பார்ட். உங்களுடைய கொஸ்டினோட செகண்ட் பார்ட் வந்து இங்க வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு தப்புகள்ல எல்லாருமே மாட்டிக்கிறாங்க, அதனால வந்து ஒருத்தர் தப்பை இன்னொருத்தரால கேட்க முடியல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இட் இஸ் வெரி ட்ரூ. இப்ப குஜராத்ல நடந்தது ஏன் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னா, உண்மையாவே வந்து இங்க வந்து குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நேச்சுரல் கனெக்ட் கிடையாது. குஜராத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஜம்மு காஷ்மீர் அந்த சைடு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸுக்கும் நேச்சுரல் கனெக்ட் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா ஈழத்து பிரச்சனை நம்மளை பாதிச்ச அளவுக்கு குஜராத்தில் உள்ள கொலைகள் வந்து இங்க பாதிக்காது. ஏன்னு இது வந்து ஒரு நேச்சுரல் இது சொல்றேன். நான் வந்து தப்பா சொல்லலாம், அது சரி இது சரின்னு நான் சொல்ல வரல, மனித இயல்பை சொல்றேன். ஸோ அந்த நேச்சுரல் கனெக்ட் குறைவா இருக்கிறதும் ஒரு காரணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்க இந்த அதிகாரி இந்த தப்பு செய்யறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு நெட்வொர்க். இங்க தவறு செய்ய வைக்கிற ஒரு அமைப்பு செயல்படுதுன்னு நான் சொல்றேன். தவறை வந்து நீங்க செய்யாம மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து நிறைய காரியங்களும் அவங்க செய்ய மாட்டாங்க.
they will be less active. இது வந்து யதார்த்தத்தை நான் சொல்றேன். அப்போ இங்க தவறுகளுக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் நான் மறுபடியும் நீங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க, ஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப ஆய்வுக்குள்ள ஒரு விஷயம். ஆனா அதையும் தாண்டி நான் சொல்றேன், ரொம்ப வந்து சுயநலம் வளர்ந்த ஒரு சமூகம் வந்து போராடாது. எனவே நீங்க முதல்ல ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களுடைய சுயநலத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தினாதான் நீங்க வந்து பொது நோக்குல ஜெயிக்க முடியும். அந்த பாயிண்ட வந்து நம்ம, இது உலகம் தழுவிய உண்மை. அந்த போராட்டத்தை இந்த தலைமுறை எந்த அளவுக்கு எடுக்க தயாரா இருக்கு அப்படிங்கிறது ஆழமான கேள்வி. நன்றி நன்றி தோழர். நம்ம நிகழ்வோட இது கடைசியில் இருக்கும். புது ஸ்பீக்கர் எடுக்கல வேண்டாம். அடுத்து என்கியூ உங்களோட கேள்வி கேட்டுட்டு நம்ம நன்றி. இல்ல அவங்க 1.5 மணி நேரம் தொடர் உரையா ரொம்ப என்னோட கேள்வி இல்லை. நன்றி நன்றி. ஓகே, மிக முக்கியமான அமர்வு நம்ம நன்றி உரை சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேடின் திராவிட கவிஞர் ஜேக்கப் அவர்கள். வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு அருமையான 15வது அமர்வு சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் குழுவிற்கு மனமார்ந்த வாழ்த்துகள். சிறப்பான வரவேற்புரை நல்கிய டாக்டர் கோமதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதாவது தோழரின் ஒரு நேர்காணலை கண்டேன் நன்றி உரைக்காக. அதை எடுத்து நான் 1 நிமிட நன்றி உரை முடித்துகிறேன். குழந்தை பருவத்தில் தோழரின் அருப்புக்கோட்டை இல்லத்தில் தந்தை பெரியார் வந்தார், தங்கினார். அவர் இரும்பு கோட்டையான உள்ளத்திலோ தந்தை பெரியாரின் கொள்கைகள் வந்தது, வாழ்ந்தது, வாழ்கிறது. அவர் தாத்தாவை கூட சூனாமான தாத்தா என்று அறிமுகப்படுத்துகிறார். சுயமரியாதை கட்சி என்று சொல்லியுள்ளார். நடைமொழியில் தமிழ் விளையாடுகிறது, அடைமொழியில் கூட தந்தை பெரியாரின் கொள்கைகள் கூடுகிறது. அவரின் பாதைகளை 3 வரியில் சுருக்கியிருக்கிறோம். மறுப்பு சாதியில், ஆடம்பரத்தில்; பொறுப்பு சமூகத்தில்; சமூக நீதி நெருப்பு அவர் இதயத்தில். வாழ்க மாதர் வாழ்வு விடுதலை அடைய மாத இதழாக புதிய உங்கள் புதிய இமயத்தை எட்டட்டும், புதிய சரித்திரத்தை படைக்கட்டும். சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேட் குழு சார்பாக வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே தருணத்தில் இந்த இணையதள ஆர்வலர்கள், சமூக உடன்பிறப்புகள், இந்த நல்ல உள்ளங்கள் இதை கேட்டு ரசித்து இந்த கொள்கைகளை, இந்த தோழரின் உரைகளை 4 திசையில் கொண்டு செல்லவிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிக அன்பான நன்றி உரைக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். அதே மாதிரி தோழர்கள் எல்லாருக்கும் வந்து கேள்விகள்லாம் ரொம்ப அர்த்தபூர்வமானதாகவும் ஆக்கபூர்வமானதாகவும் இருந்தது. ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக எனக்கு இது அமைந்திருக்கு. இந்த வாய்ப்புக்கு நான் கோமதி தோழருக்கும் என்னுடைய நன்றியை, அவங்க தான் இதற்கான அறிமுகத்தை தந்தாங்க. கண்டிப்பாக கோமதி தோழருக்கும் என்னுடைய நன்றி. இந்த அமைப்பு இது மாதிரியான கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி தன்னுடைய சேவை பயணத்தை தொடர வேண்டும் என்று என் மனதார்ந்த என்னுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.